ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பையாட் போட்டிருக்கோம். எந்த ஸ்டாக் மேலே பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி. அதில் நீ பார்த்தீங்கன்னா பையாட் போட்டிருக்கோம். இருங்க பார்க்கலாம், காமிக்கிறேன் உங்களுக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 723 இருக்குது இப்போ கரண்டில். ஆவரேஜ் ப்ரைஸ் நம்ம வந்துட்டு பை பண்ணோம். இந்த ஸ்டாக் வந்துட்டு மேலே போகும் அப்படின்ட்டு பை பண்ணோம். எவ்வளோ ப்ரைஸில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா 721.65 வாங்கியிருக்கோம். பொசிஷன் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். 22 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். நம்ம 721 ஆவரேஜ் ப்ரைஸில் 15,876 பக்கம் நம்ம வந்துட்டு பை வேல்யூ பண்ணியிருக்கோம். இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. இப்போ எல்லாருமே மார்க்கெட் வந்துட்டு நம்ம டவுன் ட்ரெண்ட் போய் தான் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுத்து மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் வந்துட்டு கீழே ரெட் கலர் கேண்டில் நம்மளுக்கு இறங்குது பாருங்கள். தெரியுதா மக்களே? பாருங்க. காலையிலான மார்க்கெட் நல்லா ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் புல்லிஷ் எடுத்து மறுபடியும் ஒரு பேரிஷ் எடுக்குது. ரெட் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? அதேமாரி நம்ம வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலுமே ஸ்டாக்கை பற்றி சொல்கிறீங்க, மோட்டிவேஷன் பண்ணுறீங்க தவிர மற்றபடி ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்பயுமே நல்லா சொல்கிறேன் மக்களே, உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்போ வந்துட்டு அவங்கவுங்க ஒரு இப்போ கணக்கு வச்சுருப்பாங்கள்ல. இப்போ என்னோடய கணக்குப்படி நான் இதில் போடுறேன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதேமாரி தான் இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஸ்டார்டிங் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்துட்டு வர்றப்ப நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ளே வாங்கன்னு தான் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் சொல்கிறேன். மார்க்கெட் நல்லா கற்றுவங்க, புரிஞ்சவங்க, நல்லா வந்துட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஒரு வந்துட்டு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சும்மா என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லியும் மார்க்கெட் ரன்னிங் ஆகிற நேரம் உங்களுக்கு தெரியும். அந்த ரன்னிங் ஆகிற நேரத்தில் நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வந்துட்டு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேடிங் உள்ள நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால், பிளானிங் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்பயுமே கேட்டார் அவர், நம்ம ஃப்ரெண்டு, என்ன ப்ரோ மோட்டிவேஷன் வீடியோ போடுறீங்க, ஆனால் வந்துட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. என்னோடய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா மார்க்கெட்டை வந்துட்டு பார்த்து அனலைஸ் பண்ணுவேன். அது ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங் பண்ணி அமௌண்ட் போடுவேன். சில வாட்டி வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கேன், சில வாட்டி ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆர்டர் வந்துட்டு மேலே ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா பை ஆர்டர் போட போகிறீங்க. அதே இல்லையா, சரி இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு கீழே இறங்க போகுது அப்போனா செல் ஆர்டர் போட்டு இன்ட்ராடே பண்ண போகிறீங்க. அது வந்துட்டு எல்லாருமே அவங்களோட மைண்ட் செட்டு தான். பார்த்துவோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்மளை வந்துட்டு ஒரு ரெட்டு வந்துட்டு க்ளோஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு க்ரீனில் இருந்துச்சு, ரெட்டு வந்துருச்சு. ஓகே, தெரிஞ்ச மக்களே டவுன் தான் ஆக போகுது. இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 5 ரூபாயில் மைனஸில் போயிட்டுருக்கு, 1 ரூபாயில் மைனஸ் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இந்த மார்க்கெட் நல்லா வந்துட்டு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு ஒரு 2 வீக்ஸ் சொல்ல முடியாது, ஒரு 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா மார்க்கெட் வந்துட்டு ஹை லெவலில் தான் இருந்துச்சு. தீபாவளி முடிஞ்சு மார்க்கெட் ஒரு நாள் லீவ் விட்டு பிரேக் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆன அன்னைக்கு வந்துட்டு
அடைஞ்ச வீழ்ச்சி தான் இது. 790லேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 722. நம்மள கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு 692 போய் 692 போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா 722 இந்த ப்ரைஸில் இருக்குது நம்மளுக்கு. இதுதான் மக்களே கேண்டில் ஸ்டிக்கு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டோம். கேண்டில் ஸ்டிக்கை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் வரலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டாக் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பண்ணல. அதை நல்லா தெரிஞ்சவங்க. பார்த்தீங்களா மக்களே, ₹1 ₹5 மைனஸ் போணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 வந்திருக்கு. இதுதான் மக்களே மார்க்கெட்டு. நம்ம வந்துட்டு எந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறோம், எந்த நேரத்தில் எக்ஸிட் ஆகுறோம், அதுதான் நம்ம மைண்ட் செட்டு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறோங்க. 5 நிமிஷமாக இருந்தாலுமே சரியான ப்ராஃபிட் பார்க்கலாம். அதேமாதிரி 10 நிமிஷம், அதேமாரி 25-30 மினிட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸான ஒரு பயணத்தை நீங்கள் வந்துட்டு கடைபிடிப்பீங்க. அதே உங்களுக்கு ரொட்டீன் ஆகிடும் மக்களே. எப்படி சொல்ல வர்றதுன்னா, டெய்லியும் ஓகே நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு என்ன நிலமை இருக்குது அப்படின்ட்டு சும்மானாலும் பார்க்க போவீங்க. சரி பார்த்துட்டு இது பண்ணலாம், பிளானிங் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே. ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு ஸ்டாக்கை நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. சரி இன்றைக்கி இறங்கியிருக்கான், கேண்டில் ஸ்டிக்கை பார்க்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க போகிறோம். நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் நீங்கள் மனசில் வச்சாங்க, அது வந்தால் போதும்னு நினைங்க. ரொம்ப ஆசைப்பட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமாக போகிறது நம்மளுக்கு. அதை நல்லா புரிஞ்சவங்க. 100 பக்கம் போணுச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்துட்டு 47 வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஆனால் வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்குன்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் எப்படினாலுமே போகலாம். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அப் ட்ரெண்ட் எடுக்கும்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. நம்ம பை பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி. இந்த ஏத்தர் எனர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு பாருங்க. நம்ம ஈவிலே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்குது இந்த ஏத்தர் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மாதம் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஐபிஓவில் வரப்போ வந்துட்டு ₹300 ₹350 வந்தான். பார்த்தீங்கன்னா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ₹350 வந்தேன். ஒரு 5 மாதம் 6 மாதம் கேப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம வந்துட்டு டெலிவரி ஆர்டர் எடுக்கணும், ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ₹724 கொடுத்து இந்த ஸ்டாக் வாங்கணும். இதே ஸ்டாக்கை நம்ம வந்துட்டு அப்போக்கி ஒரு ₹300 ₹400 கொடுத்து ஒரு 10 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருந்தா அப்போ உள்ள ரிட்டர்ன்ஸ் பார்த்தோங்க எப்படின்ட்டு. இதுதான் மக்களே மார்க்கெட்டு. அதே மாதிரி சொல்கிறேன், மார்க்கெட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி ஸ்டார்டிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆசைப்படுவீங்க, நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உங்கள் நாலேஜோடு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குங்க. இப்போ எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காலம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு மக்களே. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் முன்னேறி போயிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகமே மாறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம காசை வந்துட்டு கொடுத்து ஒரு பொருள் வாங்குவோம். இப்போ வந்துட்டு ஒரு மொபைலில் வந்துட்டு ஸ்கேனர் மூலயமா வந்துட்டு கியூஆர் கோடு மூலயமா போட்டு ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம காசு அனுப்புகிறோம். அப்போனா எந்தளவு வந்துட்டு ஒரு குரோத் இருக்குது, டெக்னாலஜியோட குரோத் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நான் வந்துட்டு முக்கியமாக சொல்ல வர்றதே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்லேயே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலுமே அந்த ட்ரேடு வர காசை வச்சு நீங்கள் வந்துட்டு அன்னன்னைக்கு ஸ்டாக்கை வாங்கி போடுங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி வைக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கு இந்த ஆசை இருக்கும்ல, தூங்கும் போதும்
நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு காசு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இது. நம்ம தூங்கிட்டே இருந்தாலுமே நம்ம இப்போ சம்பாரித்து வைக்கிறது இன்னொரு 5 வருஷம் 3 வருஷம்னு நம்மளுக்கு வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேர்ஸை வாங்கி போட்டுக்கணும். நல்ல கம்பெனியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா மக்களே? அதை நல்லா பார்த்து உஷாராக இது பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல லெவலில் வரலாம். எல்லாருமே கற்றுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது மக்களே. சில பேருக்கு தெரிஞ்சு எடுத்து பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க. அதே மாதிரி மக்களே, நான் என்னோடய ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? 44,000 இருக்குது. இது மொத்தம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுன்னா கீழே இருக்குது பாருங்கள், 39,306 ரூபா. அதில் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா இந்த 5,000 சில்லறம். ஒன் டே ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 128 ரூபா இப்போ மைனஸில் போயிட்டுருக்கு. இப்போ எல்லா ஸ்டாக்கும் சேர்த்து இப்போ 130 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. அதேமாதிரி இன்ட்ராடே நம்ம அடுத்து வந்துட்டு பொசிஷன் இங்கே காமிக்கும். ஏத்தர் எனர்ஜியில் வாங்கியிருக்கோம் 22 குவான்டிட்டி, தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ கொஞ்சம் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க மக்களே. மறக்காமல் வந்துட்டு என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை பெல் ஐக்கான் இருக்கும், ஒரு தட்டி விட்ருங்க. தொடர்ந்து நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை வீடியோ போட்டுட்ருப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு பல விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துவேன், எனக்கு தெரிஞ்சதை. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கும் சொல்லுங்கள், நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.